பாடல் எண் 9. பாடல் எண் 9. சீயோனின் ஆண்டவர் இறங்கி வருகின்றார், நன்றி பலி செலுத்திட நம்மை அழைக்கின்றார். சீயோனின் ஆண்டவர் இறங்கி வருகின்றார், நன்றி பலி செலுத்திட நம்மை அழைக்கின்றார். கடந்த வாழ்வில் நடந்த நன்மை யாவும் நினைந்து நன்றி பலி செலுத்திட இன்று அழைக்கின்றார். சீயோனின் ஆண்டவர் இறங்கி வருகின்றார். ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர், சுவைத்த பொழுதை மகிழ்ச்சி பொங்க பாடுவோம். ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர், சுவைத்த பொழுதை மகிழ்ச்சி பொங்க பாடுவோம். அச்சம் கொண்ட வேளையில் மார்பில் அணைத்த இறைவனை நினைந்து நன்றி சொல்லுவோம். அச்சம் கொண்ட வேளையில் மார்பில் அணைத்த இறைவனை நினைந்து நன்றி சொல்லுவோம். இறைவன் விரும்பும் பலியை எழுந்து நின்று நாமும் இனிதே செலுத்திடுவோம். இறைவன் விரும்பும் பலியை எழுந்து நின்று நாமும் இனிதே செலுத்திடுவோம். சீயோனின் ஆண்டவர் இறங்கி வருகின்றார், நன்றி பலி செலுத்திட நம்மை அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே, சகோதரிகளே, இன்று நாங்கள் ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுனுடைய வாழ்விலே ஒரு முக்கியமான திருப்புமுனை. தந்தை அவரை உலகுக்கு அறிமுகம் செய்து வருகின்றார். இவரே எனது அன்பார்ந்த மகன், தன்னுடைய மகன் என்று உரிமை கொண்டாடுகின்றார். இவருக்கு செவிசாயுங்கள், அன்பு மகன், அவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லி ஒரு சான்றிதழ் வழங்கி இயேசுவை அவருடைய பணிக்கு மக்கள் முன்னிலையிலே அறிமுகம் செய்து வைக்கின்றார். திருமுழுக்கு நாமும் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்ற திருமுழுக்கு நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக ஆக்கி இருக்கின்றது. சென்ம பாவத்திலே இருந்து விடுதலை கொடுத்திருக்கின்றது. திருச்சபையிலே நாங்கள் இணைந்து விட்டோம். நாங்கள் குறிப்பாக கடவுளுடைய ஆலயங்களாக மாறி அருளை ஏராளமாக பெற்றிருக்கிறோம். என்றுமே நாங்கள் கடவுளுடைய ஆலயங்களாக திகழ இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே நாம் பெற்ற திருமுழுக்கை ஒரு கணம் இந்த நாளிலே நினைவு கூறுவோம். அவற்றை பிற்பகுதியிலே நாங்கள் புதுப்பித்துக் கொள்வோம். இந்த நேரத்திலே நாங்கள் கடவுளுடைய ஆலயங்களாக வாழ்வதிலே எதிர்கொண்ட பல்வேறுபட்ட சிக்கல்கள், கஷ்டங்கள், சிரமங்கள், நாங்கள் கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள், துரோகங்கள் எல்லாவற்றிற்காகவும் இந்த நேரத்திலே இறைவனை பார்த்து மன்னிப்பு வேண்டி தூய உள்ளத்தோடு இந்த பலியிலே பங்கேற்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பக்கம் 4. உன்னதங்களிலே சுபத்தை இணைந்து செபிப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சி படுத்துகின்றோம். அது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றிலே திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர, அவரை உமது அன்பார்ந்த மைந்தர் என சொல்லி என சிறந்த முறையிலே அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புதுப்புறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர், அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பிலே ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ என் ஊழியர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரல் இடமாட்டார், தன் குரலை உயர்த்த மாட்டார், தன் குரல் ஒலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளுள் இருப்போரை சிறையிலிருந்து மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவர் தன் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக.
ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இறைவனின் மைந்தரை, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கிறது. ஆண்டவர் நீர்த்திரளின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் காடுகளை வெறுமையாக்குகின்றது. அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம். கடவுள் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது: கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ராயேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானம் திறந்தது, தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தருவரே, இவருக்கு செவி சாயுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலே இருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசுவோ, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது இறங்கி வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலே இருந்து ஒரு குரல் கேட்டது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே, சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம்.
ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையால் விளைந்த சாபக்கேட்டை கிறிஸ்து தமது கீழ்ப்படிதலினால் நீக்கிவிட்டார். எனவேதான் கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றபோது, என் அன்பார்ந்த மகன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று கூறி விண்ணகத் தந்தை அவருக்கு நற்சான்றிதழ் வழங்கினார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். கிறிஸ்து கடவுளின் அன்பு மகன். ஏனென்றால் அவர் கடவுளின் அன்பான ஊழியர். அதாவது இறைவாக்கினர் ஏசாயா முன்னறிவித்த துன்புறும் இறை ஊழியன். இன்றைய வாசகத்திலே கடவுள் கிறிஸ்துவை பற்றி, இதோ என் ஊழியன், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது என்று சொன்னார். துன்புறும் ஊழியரை பற்றி இன்னுமொரு பகுதியிலே கிறிஸ்து அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி என்கின்றார் இறைவாக்கினர் ஏசாயா. இதனைத்தான், அதாவது இயேசு கிறிஸ்துவை உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறி என்று யோவான் சுட்டி காட்டினார். அன்புக்குரியவர்களே, இது மிகவும் முக்கியமான குறிப்பு. நன்றாக கவனியுங்கள். கிறிஸ்து யோர்தான் ஆற்றிலே பெற்ற திருமுழுக்கு அது அவருக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவரிடம் பாவமே இல்லை. அவருடைய உண்மையான திருமுழுக்கு அவர் கல்வாரியிலே பெற்ற பாடுகளின் திருமுழுக்காகும். இதை பற்றி தான் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று இருக்கிறது, அது நிறைவேறும் அளவும் நான் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன் என்று இயேசுவே குறிப்பிட்டுள்ளார். மேலும் தம்மோடு ஆட்சி புரிய விரும்பிய யாக்கோப்பு மற்றும் யோவான், இவர்கள் செபதேயின் மக்கள். இவர்களிடம் கிறிஸ்து, நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற முடியுமா என்று கேட்டார். உண்மையான திருமுழுக்கு என்பது தண்ணீருக்குள்ளே போவதும் தண்ணீரிலே இருந்து வெளியே வருவதும் இல்லை. மாறாக கிறிஸ்துவோடு பாவத்துக்கு இறந்து கல்லறையிலே பழைய மனிதனை, அதன் இயல்பை அடக்கம் செய்துவிட்டு புது வாழ்வுக்கு உயிர்த்தெழுதலாகும். திருத்துதர் பணி 8வது அதிகாரத்திலே இதிலே வருபவர் மந்திரவாதி சீமோன். இந்த பகுதியை எருசலேம் ஆயர் சிறில் அவர்கள் குறிப்பிடும் போது, சீமோன் தண்ணீருக்குள்ளே போனான், ஆனால் அவன் கிறிஸ்துவோடு சாகவில்லை. தண்ணீரில் இருந்த வெளியே வந்தான், ஆனால் அவன் கிறிஸ்துவோடு உயிர்க்கவில்லை என்கின்றார். திருமுழுக்கு பெறுவது முக்கியமல்ல, ஆனால் கிறிஸ்துவோடு பாவத்துக்கு இறந்து புது வாழ்வுக்கு உயிர்ப்பதே மிகவும் முக்கியமான விடயமாகும். சுருக்கமாக சொன்னால், கிறிஸ்துவின் பாஸ்கா மறைபொருளில் பங்கு பெறுவதே நமது திருமுழுக்கு ஆகும். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு பெற்றதன் விளைவாக நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள் என்று கூறும் திருத்தூதர் பவுல் அவை என்னென்ன என்று எமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் முதலியனவாகும். நமது வாழ்விலே ஊனியல்பின் செயல்கள் வெளிப்பட்டால் நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்க முடியுமா என்று இன்றைய நாளிலே நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கு பெறும்போது நமக்கு தூய ஆவி அருளப்படுகிறார். அந்த ஆவியாரால் தான் நாம் கடவுளை அப்பா, தந்தாய் என்று அழைக்கின்றோம். அப்படியென்றால் கடவுளின் ஆவியை பெற்றுக்கொண்ட நம் வாழ்விலே ஆவியின் செயல்களான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகியவை நம்மிலே ஆட்சி புரிய வேண்டும். ஒரு மரத்தை அதன் கனிகளை கொண்டே அறிகிறோம். அதுபோல ஒருவரின் செயல்களை கொண்டே அவர் ஊனியல்பில் வாழ்கின்றாரா அல்லது ஆவியில் வாழ்கின்றாரா என்பதை அறிய முடியும். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு நமது வாழ்விலே ஒரு மிக முக்கியமான அருட்சாதனம். இது நம்மை இறைவனின் பிள்ளைகளாகவும் திரு அவையின் பிள்ளைகளாகவும் மாற்றுகின்றது. தூய ஆவியின் வல்லமையை பெற்று அரச குருத்துவத்தின் உறுப்பினர்களாக நம்மை மாற்றுகின்றது. இது நம்மை தூய ஆவியின் ஆலயங்களாக மாற்றுகின்றது. திருமுழுக்கின் வழியாக இறைவனின் அருளை பெறுகின்ற கடவுளுக்கு உகந்த பாத்திரங்களாக நம்மை மாற்றுகின்றது. வெள்ளை துணி அணியப்படுகின்றது,
இயேசுவின் தூய்மையை இது சுட்டி காட்டுகின்றது. இது நாம் தூயவர்களாக வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஒளியானது நமக்கு தரப்படுகின்றது. கிறிஸ்துவே நமக்கு ஒளியாக இருக்கிறார். நாமும் ஒளியாம் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ நாமும் அழைப்புப்படுகிறோம் என்பதை இது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கிறிஸ்மா எண்ணெயானது இது நாம் அனைவரும் இயேசுவின் அரச குருத்துவ திருக்கூட்டத்தில் இணைக்கப்படுகிறோம் என்பதை சுட்டுகின்றது. இதனை மனதிலே இருத்தி நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்து அருள் வாழ்விலே நிலைத்திருக்க வர வேண்டுவோமாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்புக்குரியவர்களே, எழுந்து நிற்போம். நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை இந்த நேரத்திலே புதுப்பித்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறைநிகழ் வழியாக நாம் புதுவாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கிலே நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். எனவே இன்று நாம் நம்முடைய விசுவாச திருமுழுக்கின் வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்வோம். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புது பிறப்பளித்து பாவ மன்னிப்பு வழங்கி வரும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய கடவுளே தமது அருளால் நாம் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நம்மை பாதுகாப்பாராக. ஆமேன். நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். நிலை வாழ்வை உரிமை புகராக வழங்குகின்ற அன்பு இறைவா, பாவ இருளிலே இருப்போரை மீட்டு உமது திரு ஒளிக்கு அழைத்து வர உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திரு அவையின் தலைவர்கள் இவ்வுலக மாந்தருக்கு உடன்படிக்கையாகவும் ஒளியாகவும் திகழ்ந்திட வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா கேடுகளிலும் இருந்து எம்மை மீட்கின்ற அன்பு இறைவா, எமது நாட்டை ஆட்சி செய்யும் அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளும் உம்மை போல மக்களை நேசித்து அன்பு பாதையிலே வழிநடத்தி வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி தாழ்ச்சி, உண்மை, நீதி, நேர்மை, தன்னலமின்மை போன்ற பண்புகளை கொண்டு செயலாற்ற அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கு என்பது வாழ்க்கையின் துவக்கம். அதுவே உம்மையும் எம்மையும் இணைக்கும் பாலம் என்பதை நாங்கள் உளமாற உணர்ந்து தூய ஆவிக்கு சாட்சியமாகவும் அவரின் ஆலயமாகவும் வாழ்ந்து நீர் என் அன்பார்ந்த மகன், என் அன்பார்ந்த மகள் என்று உம்மால் அழைக்கப்படும் பேற்றினை பெற்றிட வரமருளுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மன்னிப்பதில் மகிழ்ச்சி காணும் இறைவா, அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செய்த பாவங்களை மன்னியும். திருப்பலி என்னும் யோர்தானிலே மூழ்கி எழுகின்றோம். எம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும். சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, நீர் எங்களுடைய தகப்பன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், எங்கள் பேரிலே இரக்கமாயிரும். நீண்ட தூர பயணம் செய்து வந்த எங்களை பரிவோடு கண்ணோக்கியறலும் உமது ஆசிரியர் எங்கள் மீது நிறைவாக பொழிந்தரலும். நாங்கள் என்றுமே உம்முடைய ஆலயங்களாக திகழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
பாடலன் 41 காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீர்தானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் கடவுள் கொடுத்தது. மேகம் Lord God of all creation, through your goodness and great of church as you and human has done. காலங்கள் மாறோ, கோலங்கள் மாறோ, காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுள். Blessed are you, Lord God of all creation, through your goodness and grandeur of good of the காணிக்கை தந்தோம் ஏற்றுக்கொள்ளும் போதே, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது அன்பு திருமகனுடைய வழிபாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனம் இறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் ஜோர்தான் ஆற்றிலே புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்ப செய்தீர். மேலும் தூய ஆவியார் புறாவடிவிலே இறங்கியதன் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகிலே இடையராதுமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் நீரே ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வர்மளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லீயோ, எங்கள் ஆயர் யோன்மாக், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திருவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உகந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோட அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமகனே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடன்றில் பாதுகாப்படுத்த இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். பக்கம் 15. பக்கம் 15. கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் திரு விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். என் நிரப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையிலே அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாடலன் 76. பாடலன் 76. ஆயிரம் முழு நிலவோ அன்னை உந்தன் முக பொலிவோ, இயேசுவின் திரு ரத்தத்தின் அரசியே, என் இதயத்தை ஆள்பவளே, என் இதயத்தை ஆள்பவளே. அள்ளி தருவாயுன் அருள் தனையே, அகற்றுமே மனதின் இருளினையே. அள்ளி தருவாயுன் அருள் தனையே, அகற்றுமே மனதின் இருளினையே. ஆயிரம் முழு நிலவோ அஞ்சி அஞ்சி வாழ்கின்றோம் அனுதினமும், அல்லல் வந்து வாட்டுது எக்கணமும். அழைப்பவளே, அன்பாய் அணைப்பவளே, உன் அருகினில் இருந்தால் பயமில்லையே. உன் கரமேந்தும் இறை மகனை போல் இந்த உலகிலும் மக்களை காத்திடுமே. அள்ளி தருவாயுன் அருள் தனையே, அகற்றுமே மனதின் இருளினையே. அள்ளி தருவாயுன் அருள் தனையே, அகற்றுமே மனதின் இருளினையே. ஆயிரம் முழு நிலவோ